முக்கிய செய்திகள். சென்னை தீவுத்திடலில் விஜயகாந்த் உடலுக்கு பொதுமக்கள் அஞ்சலி. முழு அரசு மரியாதையுடன் கோயம்பேட்டில் இன்று மாலை அடக்கம். யாருக்கும் அஞ்சாது மக்கள் சேவை செய்தவர் விஜயகாந்த். அஞ்சலி செலுத்திய தலைவர்கள் புகழாரம். விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கண்ணீர் அஞ்சலி. நடிகர் சங்க வளர்ச்சிக்காக பாடுபட்டதாக பாராட்டு. சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் திடீர் நிறுத்தம். மத்திய பிரதேச பாஜக ஆட்சியில் பெண்கள் அதிர்ச்சி. வணக்கம். வணக்கம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்யப்படுகிறது. உடல்நலக் குறைவு காரணமாக 2 தினங்களுக்கு முன் மியாட் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட விஜயகாந்துக்கு கொரோனா உறுதி செய்யப்பட்டதால் வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை அளிக்கப்படுவதாக தேமுதிக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி நேற்று காலை 6:10 மணிக்கு மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்தது. மருத்துவமனையிலிருந்து சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்த் வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருந்த அவரது உடலுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். விஜயகாந்தின் இறுதி பயணத்திற்கு முழு அரசு மரியாதை வழங்கப்படும் என்று திரு ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இதற்கிடையே சாலிகிராமத்திலிருந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட விஜயகாந்தின் உடலுக்கு சாலையின் இருபுறமும் திரண்டிருந்த பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். கட்சி தலைவர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், திரையுலக பிரபலங்கள், தொண்டர்கள் என ஆயிரக்கணக்கானோர் அஞ்சலி செலுத்த திரண்டதால் கோயம்பேடு பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த வசதியாக விஜயகாந்தின் உடலை தீவுத்திடலில் வைக்க முடிவு செய்யப்பட்டது. அந்த இடத்தை சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு ராதாகிருஷ்ணன், சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் ஆய்வு செய்து முன்னேற்பாட்டு நடவடிக்கைகளை முடுக்கிவிட்டனர். பொதுமக்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்துவதற்கு ஏதுவாக சென்னை தீவுத்திடலில் இன்று காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை விஜயகாந்த் உடல் வைக்கப்படும் என தேமுதிக அறிவித்திருந்தபடி அதிகாலையிலேயே தீவுத்திடலுக்கு கொண்டு வரப்பட்ட விஜயகாந்த் உடலுக்கு காலை 6 மணி முதல் பொதுமக்கள், திரைப்பட துறையினர் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். விஜயகாந்தின் இறுதி ஊர்வலம் தீவுத்திடலில் இருந்து மதியம் 1 மணி அளவில் ஊர்வலமாக புறப்பட்டு பூவிருந்தவல்லி சாலை வழியாக கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகம் கொண்டு வரப்பட்டு 4:45 மணிக்கு அங்கு அடக்கம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கும் அஞ்சாது மக்களுக்காக சேவை செய்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்று தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் திரு கே பாலகிருஷ்ணன் ஆகியோர் கருணை, ஈகை குணம் உடையவர் விஜயகாந்த் என்றும் எண்ணியதை துணிச்சலோடு சொல்லக்கூடிய மாமனிதர் என்றும் புகழாரம் சூட்டினர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்லவரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு வெள்ளந்தியான ஒரு மனிதரை இழந்திருக்கிறோம். அவருக்கு ஆறுதல் சொல்ல முடியாமல் கூட்டம் கூட்டி இருக்கிறது. நான் பலமுறை அவர் அரசியல் ரீதியாகவும் சந்தித்திருக்கிறேன். திரைப்படத்திலும் அவர் நல்ல மனிதர். ஒட்டுமொத்தமாக ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்திருக்கிறோம். ஒரு நல்ல மனிதர், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடியவர் அல்ல. மிக யதார்த்தமாக பேசுவார், யதார்த்தமாக தனது கருத்துக்களை கூறுவார். சரியாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுவார். விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திரு தொல் திருமாவளவன் ஆகியோர் திரைப்படங்களில் எளிய மக்களின் குரலாக ஒலித்த அவர் அரசியலில் ஏழைகளுக்காக பேசும் சாதியாக இருந்தார் என்றனர். ஆதிக்க வர்க்கத்தினருக்கு எதிராக போராடி அவர்களின் கோட்டையிலேயே வெற்றி பெற்றவர் விஜயகாந்த் என்று அவர்கள் தெரிவித்தனர். கலை உலகத்தில் மதுரை மாநகரிலே பிறந்து பள்ளி படிப்பையும் திறந்துவிட்டு கலை உலகத்திற்கு வந்து கலை உலகிலே எண்ணற்ற கஷ்டங்களையும் சுமந்து ஜொலிக்கும் நட்சத்திரமாகவே இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் கண்ணீர் விட்டு அழக்கூடிய அளவுக்கு அத்தனை தமிழ் மக்களுடைய உள்ளத்திலும் அவர் இடம்பெற்றார். கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மறைவு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு நேர்ந்த பேரிழப்பாகும். அவர் திரையுலகில் அடியெடுத்து வைத்த நாளிலிருந்து
விளிம்பு நிலை மக்களின் குரலாக திரையில் ஒலித்தவர், முழங்கியவர். பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி, காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு தங்கபாலு, திரு காதர் மொய்தீன், தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை உள்ளிட்டோர் விஜயகாந்த் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். குறுகிய காலத்தில் மக்களின் இதயங்களில் இடம் பிடித்து எதிர்க்கட்சி தலைவரானவர் விஜயகாந்த் என்று அவர்கள் புகழ் அஞ்சலி செலுத்தினர். மகுபுரத்திற்காக, அவருடைய மறுவாழ்வுக்காக இந்திய முஸ்லீம் லீகை சேர்ந்த நாங்களும், அவர் அன்பு பாராட்டிய முஸ்லிம் சமுதாய மக்களும் நாங்கள் அவருடைய மகுபுரத்திற்காக, மறுவாழ்வுக்காக துவா இறைஞ்சுகிறோம். இறைவனிடத்திலே ஆன்ம சாந்திக்காக வேண்டுகிறோம். நண்பர் விஜயகாந்த் அவருடைய மறைவு தமிழக மக்களுக்கு ஒரு பெரிய இழப்பு. திரைத்துறையில் மட்டுமல்ல, அரசியல் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு மிகப்பெரிய ஒரு முத்திரை பதித்தவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். மிக தைரியசாலி, தைரியமான அரசியல் முடிவுகளை எடுத்தவர், கொள்கை பிடிப்பில் உறுதியாக நின்றவர். அவர் நினைத்திருந்தால் எத்தனையோ பதவிகளுக்கு சென்றிருக்கலாம். ஆனால் கொள்கை எனக்கு மிக முக்கியம் என்று கொள்கையிலே உறுதியாக இருந்தவர். எங்களை போன்றவர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர். தனக்கென தனி முத்திரையை பதித்து வரலாறு படைத்தவர். அதேபோல அரசியல் துறையிலும் தனிக்கட்சி தொடங்கி மக்களுக்காக எதிர்க்கட்சி தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர். அவருடைய இழப்பால் வாடும் அவருடைய குடும்பத்தாருக்கு, குறிப்பாக சகோதரி பிரேமலதா அவர்களுக்கு, குடும்பத்து அனைவருக்கும் என்னுடைய சார்பிலும் குடும்பத்தார் சார்பிலும் எங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிக்கிறோம். விஜயகாந்த் மறைவுக்கு பிரதமர் திரு மோடி, மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங், திருமதி நிர்மலா சீதாராமன், காங்கிரஸ் எம்பி திரு ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி, கேரள முதலமைச்சர் திரு பினராயி விஜயன், ஆந்திர முன்னாள் முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பாமர மக்களுக்கு விருந்தோம்பல் செய்வதில் ஈடு இணையற்றவர் விஜயகாந்த் என்று இலங்கை கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் கூறியுள்ளார். விஜயகாந்த் உடலுக்கு நடிகர் விஜய் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். கோயம்பேடு தேமுதிக அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அவரது உடலுக்கு நடிகர்கள் பிரபு, விக்ரம் பிரபு, கவுண்டமணி, அர்ஜுன், விஜய் சேதுபதி, நிழல்கள் ரவி, ராமராஜன், சிங்கமுத்து, பாண்டியராஜன், சத்யராஜ், விஜயகுமார், நாசர், கருணாஸ், ஆனந்தராஜ், நடிகை கோவை சரளா, பசி சத்யா உள்ளிட்டோர் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். அனைவருக்கும் உணவளித்தவர் என்றும், நடிகர் சங்கத்திற்கு எந்த பிரச்சனை வந்தாலும் அதில் முதல் நபராக குரல் கொடுத்தவர் என்றும் விஜயகாந்துக்கு அவர்கள் புகழாரம் சூட்டினர். சினிமாவிலும் அரசியலிலும் யாருக்கும் அஞ்சாதவர் புரட்சி கலைஞர் என்று நடிகர்கள் கண்ணீர் மல்க தெரிவித்தனர். ஷூட்டிங்கில் எப்படி எல்லாரோட சரிசமமாக பழகுவாரோ அப்படிதான் நான் மக்களோட பழக்கத்தை நான் பார்த்துருக்கேன். எல்லாரும் சொல்லுவாங்க அவர் கோவப்படுறவர்னு. நான் பல பேரை பார்த்துருக்கேன் கோவப்படுறத சொந்தக்காரங்களோட சொந்த சண்டைகளுக்காக. ஆனால் விஜயகாந்த் சார் எப்போவுமே மக்களுக்காக ஏதாவது செய்யணுன்ற ஒரு கோபத்தோடு தான் இருந்திருக்காரு. தம்பி விஜயகாந்த் அவர்களுடைய இழப்பு தமிழகத்துக்கு மட்டுமல்ல, தமிழ் உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழர்களுக்கும் இன்றைக்கு ஒரு துக்க நாள். அவருடைய ஆத்மா சாந்தியடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்து, திரைத்துறையில் அவர் பல நல்ல விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு. பல சக கலைஞர்களுக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு வாழும் எம்ஜிஆராக நான் அவரை பார்த்தேன். அவருடைய ஆன்ம சாந்தியை நான் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். அவருக்கு பிடித்தது சண்டை காட்சி தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் அவர் சண்டை அருமையாக போகிறது. நான் ஃபைட்டில் ஒர்க் பண்ணேன். அவ்வளோ அபாரமாக ஃபைட் பண்ணுறாங்க. ஃபைட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன், தலைவரை பார்த்தா நானும் கற்றுக்கிட்டேன். அற்புதமான ஒரு நடிகர். தலைவருக்கு மட்டுமே பண்ணல, தமிழகத்துக்கு மிகப்பெரிய. மனிதர்கள் பிறக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. ஆனால் இப்படிப்பட்ட நல்ல மனிதர்கள் எப்போவாவது ஒரு தடவை தான் பிறப்பாங்க. அவர் வந்த காலத்திலேருந்து நடிகராக மட்டுமில்லை, நடிகராக இருக்கும் பொழுதும் கூட அவருடைய சிறப்பு அம்சமே இரக்கம்தான். மற்றவர்கள் துன்பப்படும் போது இறங்கி ஓடி உதவி செய்வதுதான் விஜயகாந்த். போர் போட்டால் புண்ணியன்றதை தான் கட்டினேன். இதெல்லாம் கடவுளாய்க்கு எல்லாரும் பிளஸ் பண்ணணும், எல்லாரும் நல்வழிப்படுத்தணும். ஒரு ஆத்மா சாந்திக்கு நடிகர் விஜயகாந்த் உடலுக்கு மாலை அணிவித்து கண்ணீர் அஞ்சலி செலுத்தி நடிகர் விஜய் அவரது மனைவி, மகன்களுக்கு ஆறுதல் கூறினார். ஏழை மக்களின் இதயங்களில் குடிகொண்ட புரட்சி நடிகர் மறைந்து விட்டதாக நடிகர் சிவகுமார், செந்தில், சரத்குமார், எஸ்.வி. சேகர் ஆகியோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர்.
விஜயகாந்தின் உடலுக்கு இயக்குநர்கள் டி ராஜேந்தர், KS ரவிக்குமார், P வாசு, KR வெற்றிமாறன், அமீர், ப ரஞ்சித், மிஷ்கின், மாரி செல்வராஜ் ஆகியோர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். சினிமாவில் மட்டுமல்லாது நிஜ வாழ்க்கையிலும் அரசியலிலும் ரியல் ஹீரோவாக வாழ்ந்து மறைந்தவர் நடிகர் விஜயகாந்த் என்றும் எண்ணியதை துணிச்சலோடு சொல்லும் திறமை கொண்டவர் என்றும் இயக்குநர்கள் தெரிவித்தனர். சினிமாவில் நடிகர் மட்டும் இல்லை, மனிதநேயம் உள்ள அற்புதமான ஒரு மனிதர். அவரோட எனக்கு 2 படங்கள் நான் டைரக்ட் பண்ணேன், அலெக்சாண்டரும் தர்மாவும். அந்த 2 படங்களில் எனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் பார்க்கும்போது ஒரு ஒழுக்கத்துக்கும் தர்மத்துக்கும் தைரியத்துக்கும் ஒரே ஒரு நபர்னு சொன்னால் அது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை தான் சொல்ல முடியும். இன்றைக்கி சினிமாவில் இருக்கிற எல்லாருடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு விதத்தில் அவர் தொட்டிருக்காரு, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு, நல்ல விதமாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காரு. நாம் அவரோட நேரடியாக பழகி இருக்கிறோமோ இல்லையோ, சினிமாவில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி அவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்காங்க. மனிதநேய பண்பாளர், இந்திய அரசியலிலும் தமிழக மக்களிலும் மனதிலும் தமிழ் திரையுலகிலும் நீங்கா இடம்பெற்றவர் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த். அவரை போல் இன்னொரு மனிதரை நான் வாழ்ந்த காலத்தில் பார்த்ததே இல்லை. விஜயகாந்த் உடலுக்கு இசைஞானி இளையராஜா, AR ரகுமான், விஜய் ஆண்டனி, கவிஞர் வைரமுத்து, பாடலாசிரியர் சிநேகன் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். புரட்சி கலைஞரின் மறைவு தமிழ் சினிமாவிற்கு பேரிழப்பு என்று அவர்கள் தெரிவித்தனர். நடிகைகள் குஷ்பு, ராதிகா, ரேகா, அம்பிகா, ரேவதி ஆகியோர் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் வீடியோ வெளியிட்டுள்ளனர். இதுபோல நடிகர்கள் தனுஷ், சூர்யா, விஷால், சிபி சத்யராஜ், சிலம்பரசன் உள்ளிட்டோர் X பதிவில் விஜயகாந்த் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர். மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்துக்கு தமிழ்நாடு முழுவதும் அவரது ரசிகர்கள், தொண்டர்கள், பொதுமக்கள், அரசியல் கட்சியினர் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். மதுரை அவனியாபுரத்தில் தேமுதிக நிர்வாகிகள் பலர் மொட்டையடித்து அவரது உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். பொதுமக்கள் மாலை அணிவித்து விஜயகாந்த் படத்துக்கு மரியாதை செலுத்தினர். செஞ்சியை அடுத்த ஆலம்பூண்டியில் தனியார் கல்லூரியில் விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கள்ளக்குறிச்சி 4 முனை சந்திப்பில் இமயம் சாய்ந்து விட்டது என வரையப்பட்ட பெரிய உருவப்படத்தை வைத்திருந்தனர். இதனை பார்த்து பதறிப்போன ஏமப்பேர் கிராமத்தைச் சேர்ந்த பெண் துப்புரவு பணியாளர் அலமேலு அதனை கட்டிப்பிடித்து கதறி அழுதது காண்போரை கலங்கச் செய்தது. திருக்கோவிலூர் அடுத்த சிவனார் தங்கலில் உள்ள அரசு பள்ளியின் பகுதி நேர ஓவிய ஆசிரியர் திரு செல்வம் தங்கக்காசை கொண்டு விஜயகாந்தின் உருவத்தை வரைந்தார். விஜயகாந்த் தங்க மனசுக்காரர் என்பதாலேயே தங்கக்காசை கொண்டு ஓவியம் தீட்டியதாக அவர் கூறினார். விஜயகாந்த் மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் பட்டுக்கோட்டை அருகே ஆம்பலாப்பட்டு கிராம மக்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி கருப்பு பேட்ஜ் அணிந்திருந்தனர். அவரது உருவப்படம் முன்பாக பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதனர். கேட்டு கேட்டு உணவளித்து விஜயகாந்தின் கை ஓய்ந்து விட்டதாக திரைப்பட இயக்குனர் திரு சர்க்குணம் தெரிவித்துள்ளார். உளுந்தூர்பேட்டை, ஸ்ரீவில்லிபுத்தூர், சாத்தூர் மற்றும் சிவகங்கை ஆகிய இடங்களில் அனைத்து கட்சியினர் ஊர்வலமாக சென்று விஜயகாந்தின் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தினர். ராஜபாளையத்தில் இரங்கல் தெரிவித்து நடிகர் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பேனர் வைத்துள்ளனர். புதுக்கோட்டை, மயிலாடுதுறையில் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறை பேருந்து நிலையத்தில் விஜயகாந்த் புகைப்படத்தை சாலையில் வைத்து தேமுதிகவினர் திடீரென மறியலில் ஈடுபட்டதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சினிமாவில் வாய்ப்பு பெறுவதற்காக 1978ஆம் ஆண்டு மதுரை கரிமேட்டில் உள்ள ஸ்டுடியோ ஒன்றில் விடிய விடிய விஜயகாந்த் புகைப்படங்கள் எடுத்தது தெரியவந்துள்ளது. பூவிருந்தவல்லியை அடுத்த காட்டுப்பாக்கம் அட்கோ நகரில் 20,000 சதுர அடியில் பல கோடி ரூபாயில் பிரம்மாண்ட வீடு ஒன்றை விஜயகாந்த் கட்டி வருகிறார். வீட்டின் 90% கட்டுமான பணிகள் முடிந்துள்ள நிலையில் அவரது கனவு நிறைவேறாமல் போனது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய பிரதேச மாநிலத்தில் வழங்கப்பட்டு வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் திடீரென நிறுத்தப்பட்டதால் அம்மாநில பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் நவம்பர் 17ஆம் தேதி நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டது. காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருந்த தேர்தல் அறிக்கையில் தங்கள் கட்சி வெற்றி பெற்றால் சமையல் எரிவாயு சிலிண்டர் 500 ரூபாய்க்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. பெண்கள் மத்தியில் இந்த அறிவிப்பு பெரும் வரவேற்பை பெற்றிருந்த நிலையில் அதனை உளவுத்துறை மூலம் அறிந்த அப்போதைய பாஜக முதலமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் திகம்கார் பொதுக்கூட்டத்தில் லாட்லி பெஹ்னா என்ற புதிய திட்டத்தை அறிவித்தார். அத்திட்டத்தின்படி சமையல் எரிவாயு சிலிண்டர் 450 ரூபாய்க்கு வழங்கப்படும் என அவர் கூறினார். அதன்படி 910 ரூபாய் செலுத்தி வாங்கப்பட்ட சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு 460 ரூபாய் மானியம் அவரவர் வங்கி கணக்குக்கு திருப்பிச் செலுத்தப்பட்டது. அதில் முதலமைச்சரின் உறுதிமொழி நிறைவேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்ததால் பெண்கள் மகிழ்ச்சி அடைந்தனர்.
ஆனால் திரு சிவராஜ் சிங் சௌஹானின் முதலமைச்சர் பதவி பறிக்கப்பட்டு புதிய முதலமைச்சராக திரு மோகன் யாதவ் பதவியேற்றுள்ள நிலையில் சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் கடந்த வாரம் திடீரென நிறுத்தப்பட்டது. இதனால் தகுதியுடைய 32 லட்சம் பயனாளிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர். 4 லட்சம் கோடி ரூபாய் கடனில் சிக்கி தவிக்கும் மத்திய பிரதேச அரசு ரிசர்வ் வங்கியிடம் 2000 கோடி ரூபாய் கடன் கோரியுள்ள நிலையில் கடன் சுமையில் இருந்து மீள்வதற்காகவே சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதால் அம்மாநில பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இஸ்ரேலுக்கு உளவு பார்த்த குற்றச்சாட்டில் இந்திய முன்னாள் கடற்படை வீரர்கள் 8 பேருக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை கத்தார் நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது. கத்தார் நாட்டு ஆயுதப்படைக்கு பயிற்சி வழங்கும் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த அவர்கள் இஸ்ரேல் நாட்டுக்காக உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிறையில் அடைக்கப்பட்டனர். ஜாமீன் மனுக்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்பட்ட நிலையில் கத்தார் நீதிமன்றம் அக்டோபர் மாதம் அவர்களுக்கு மரண தண்டனை விதித்தது. இதனை எதிர்த்து கத்தார் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிபதி 8 பேரின் மரண தண்டனையை சிறை தண்டனையாக குறைத்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மரண தண்டனை சிறை தண்டனையாக குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தீர்ப்பு விவரம் கிடைத்த பின்னர்தான் தண்டனை குறைப்பு குறித்த அனைத்து விவரங்களும் தெரியவரும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அவர்கள் அனைவருக்கும் தேவையான தூதரக மற்றும் சட்ட உதவிகளை இந்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் கூறியுள்ளது. மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டுள்ளதால் முன்னாள் இந்திய கடற்படை வீரர்கள் நவ்தேஜ் சிங் கில், பிரேந்திர குமார் வர்மா, சௌரப் வசிஷ்ட், அமித் நாக்பால், பூர்ணேந்து திவாரி, சுகுணகர் பகாலா, சஞ்சீவ் குப்தா மற்றும் ராஜேஷ் ஆகியோரின் உறவினர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் அலுவலகம், வீடு உள்ளிட்ட இடங்களில் போலீசார் நடத்திய சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளன. மோசடி புகாரின் பேரில் கைது செய்யப்பட்டு பின்னர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ள பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு ஜெகநாதன், பதிவாளர் திரு தங்கவேலு, கணினி அறிவியல் துணை பேராசிரியர் சதீஷ் ஆகியோரது அலுவலகம், வீடு, பூட்ட நிறுவனம் உள்ளிட்ட 8 இடங்களில் 40 பேர் அடங்கிய போலீசார் நேற்று மாலையிலிருந்து சோதனையை மேற்கொண்டனர். 20 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் ஏராளமான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இந்த சோதனையில் பெரியார் பல்கலைக்கழகத்தில் நடந்த பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான ஆவணங்களும் சிக்கியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. துணைவேந்தர் திரு ஜெகநாதன் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையின் போது வீட்டில் யாரும் இல்லாததால் அங்கிருந்த நிர்வாகிகள் மற்றும் பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டது. ஆனால் வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக முக்கிய ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்படுகிறது. இதையடுத்து ஜெராக்ஸ் மற்றும் ஸ்கேன் எந்திரங்களை போலீசார் எடுத்துச் சென்றனர். கைப்பற்றிய ஆவணங்களை அந்த எந்திரங்கள் மூலம் நகலெடுத்து அதனை அட்டை பெட்டிகளில் அடைத்து எடுத்துச் சென்றனர். இதனிடையே தலைமறைவாக உள்ள பதிவாளர் திரு தங்கவேலு உள்ளிட்ட 3 பேரையும் பிடிக்க போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர். இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகள் இடையேயான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தென்னாப்பிரிக்க அணி இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. தென்னாப்பிரிக்காவில் சுற்றுப்பயணம் செய்து விளையாடி வரும் இந்திய அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றியது. இதைத் தொடர்ந்து முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி செஞ்சுரியனில் நடைபெற்றது. முதல் இன்னிங்ஸில் இந்திய அணி 245 ரன்களும் தென்னாப்பிரிக்க அணி 408 ரன்களும் எடுத்திருந்தன. தென்னாப்பிரிக்க அணியின் டீல் எல்கர் 185 ரன்களை குவித்தார். போட்டியின் 3ஆம் நாளான நேற்று 2வது இன்னிங்ஸை விளையாடிய இந்திய அணி வீரர்கள் தென்னாப்பிரிக்க அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் சொற்ப ரன்களில் வெளியேறினர். அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த அந்த அணி 131 ரன்கள் மட்டுமே எடுக்க முடிந்தது. இதன் மூலம் தென்னாப்பிரிக்கா இந்தியாவை ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 32 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தியது. தென் மாவட்டங்களில் 2 நாட்கள் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக மாநிலம் முழுவதும் பரவலாக பனிப்பொழிவு இருந்து வருகிறது. சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களில் காலை 7 மணி வரை பனிப்பொழிவு நிலவுவதால் குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதற்கிடையே கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் நாளை லேசான மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் நாளை மறுநாளும் வரும் 1ஆம் தேதியும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் முழு அரசு மரியாதையுடன் விஜயகாந்தின் உடல் இன்று மாலை அடக்கம் செய்யப்படுகிறது. யாருக்கும் அஞ்சாது மக்களுக்காக சேவை செய்தவர் தேமுதிக தலைவர் விஜயகாந்த் என்று தலைவர்கள் புகழாரம் சூட்டியுள்ளனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் வழங்கப்பட்டு வந்த சமையல் எரிவாயு சிலிண்டர் மானியம் திடீரென நிறுத்தப்பட்டதால் அம்மாநில பெண்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.